தமிழ்நாட்டில் நாம தான் முத வந்து ரோட்டரியில் டிஸ்க் ரோட்டரியில் பிடிஓ ஜாயின் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். வாழை ஓட்டும் போது நார் மாட்டக்கூடாது கம்பெனிலே வரும்போதே ராடோட வந்துடும். இது வந்து கஸ்டமர் மற்ற கம்பெனியில் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம கம்பெனியில் மிஷின் வரும்போதே இந்த மாதிரி கொடுத்துரும். உழவு ஓட்டுற டிஷஸ் வந்து பார்த்தா 2 அடி சார். 2 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப். கரும்பு, வாழை, மிளகா, கத்திரி, எனி ஒன் பார் போட்டு போறதுல எல்லாமே, மணல், கழிப்பு, சேடை, புழுதி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 3 அடியில இருந்து மினி டிராக்டர் யூஸ் பண்ணது 3 அடி, 3 அடி, 4 அடி ரொட்டவேட்டர் இருக்கு சார். டெஸ்ட் கப்புக்கு மேல பில்லோ, வாழை நாரோ ஏதோ ஓட்டும் போது சிக்காது. என்ன வெளியே அவுட்டர் ரிங்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது கரும்பு வெட்டுறாங்க இல்லைங்களா, கரும்பு வெட்டதுக்கு அப்புறம் அன்னியவனா வெட்டிடுவாங்க. அது கட்டை சீவர மிஷின் சொல்லுவாங்க சார். ஆமா, அப்புறம் அடியில் இருக்கிற கட்டையை ஒரே லெவலா சீவரம். ஆமா, லீவலா சீவிக்கும். அதுலேயே மண் அணைச்சிக்கும். இந்த பார் வந்து பார்த்தா மண் அணைச்சிக்கும். தென்னந்தோப்புல வந்து பார்த்தீங்கன்னா வேறு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டினா வேறு அடிப்படணும்னு சொல்லிட்டு மேலேயே புல்லோ இல்லை கரும்பு கழிவோ நம்ம சர்வீஸ் சப்போர்ட்டு அந்த ஸ்பேர் சப்போர்ட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடிசியாவில் நம்ம பிராண்டான ரோட்டக்கிங் ரொட்டவேட்டரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு தேவையான அனைத்து வகையான மிஷினை நம்ம கொண்டு வந்து ஸ்டாலில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ரோட்டக்கிங்கோட டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அவர்கிட்ட ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன வகையான ரொட்டவேட்டர் இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இங்கே எந்த மாதிரி வெரைட்டியான டிராக்டருக்கு தேவையான அட்டாச்மெண்ட்லாம் டிஸ்பிளே வச்சுருக்காங்கன்றதை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா சார். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ ரோட்டக்கிங் பிராண்டை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ எப்படி இருக்குது அனுபவம், கஸ்டமர்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். நம்ம ரோட்டக்கிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷத்து கம்பெனி சார். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிராண்ட் நேம் தான் ரோட்டக்கிங். இவங்க வந்து ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷமாக கீர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஆமாம், ஃபஸ்ட்டு கீர் மேனுஃபேக்சர் கம்பெனி. ஒரு 12 வருஷமாக ரொட்டவேட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஸ்டேட்டுக்கு, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இப்போ நாம் எடுத்து ஒரு வருஷமாக பண்ணுவோம் சார். 1 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது இப்போ 1 வருஷமாக பண்ணுறீங்க. எவ்வளோ வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, டீலர்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா, மக்கள் விவசாய மத்தியில் எப்படி வரும்? இப்போ வரைக்கும் கரண்ட்லி ஒரு 20 டீலர் இருக்காங்க சார். நம்ம டீலர் போட்டுட்டீங்க? ஆமாம், 20 டீலர் வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் இருக்கும். பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நிறைய டாப் பிராண்ட்ஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பிளேயர்லாம் இருக்காங்க. அவங்களும் இன்னும் 20 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணல. பட் இவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம். ஒரே ரீசன் சார், நம்ம சர்வீஸ் சப்போர்ட்டு அந்த ஸ்பேர் சப்போர்ட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது எங்கிட்ட தான் கிடைக்கணும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்பேர்ஸ் கிடைக்கும் காமனாக. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரொட்டவேட்டரை பற்றி நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக தெரிவிப்போம். இப்போ நம்ம வாழை ஓட்டுறதுக்கு இந்த பகுதியெல்லாம் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இந்த பகுதியில் வந்து அதிகப்படியாக வாழை ஓட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு பண்ணி இந்த ரொட்டவேட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கம்மியான பட்ஜெட்டில் தரமான அது குவாலிட்டியான ஒரு ரோட்டக்கிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இது குவாலிட்டி தரம் அதை பற்றி பேசணும்னா, இவங்க 35 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டருக்கு சம்மந்தமான இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா கியருமே வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் எல்லா டாப் பிராண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு ஓனா ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல தரமாக கொடுப்பாங்க. அதாவது 2 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. நீங்கள் ரொட்டேட் இருக்கிற எந்த ஸ்பேரை பார்த்தாலும் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரோட்டக்கிங்னு. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் கம்பெனி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைசபிளாக இருக்கும். இதை வந்து டைரெக்டாக பிராண்டே வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு இந்த பொருளை வந்து நேரில் பார்க்கும் போதே உங்களுக்கு. ஸோ இந்த குக்கி ரொட்டவேட்டர் நம்ம கொண்டு வந்துருக்காங்க நம்ம இந்த ஏரியாவுக்கு. ஸோ சார்கிட்ட சார்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்கள் சார், இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து கும்கி ரொட்டவேட்டர் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணாங்கன்னா வாழைக்காக சார். வாழைக்காக வாழைக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம கும்கி தான், பேரே தெரியும் நீங்கள். பலம், கும்கினா பலம். ஆமாம் சார், ஹைட் இருக்கும். இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு வந்து ஹைட்டு கேட்பாங்க. ரோலர் ஹைட்டு நம்ம 14 இன்ச்சு கிட்ட ஹைட்டு கொடுத்துருக்கோம். 14 இன்ச்சு ஹைட். ஆமாம், ரோலர் திக்னஸ் வந்து பார்த்தா 16 mm திக்னஸ். 16 mm திக்னஸ். அது இல்லாமல் வாழை ஓட்டும் போது நார் மாட்டக்கூடாது கம்பெனிலே வரும்போதே ராடோட வந்துடும். இது வந்து கஸ்டமர் மற்ற கம்பெனியில் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம கம்பெனியில் மிஷின் வரும்போதே இந்த மாதிரி கொடுத்துருவோம். அது இல்லாமல் 2 வருஷம் வாரண்டி தரும். கீருக்கு 2 வருஷம் வாரண்டி தரும். அது இல்லாமல் ஆயில் டைப், 2 சைடு ஆயில் டைப், மெக்கானிக்கல் சீல் சொல்லுவாங்க. அந்த சீல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு. நம்ம அடுத்தது பார்க்க வேண்டிய மாடல் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஹெவி டியூட்டி தாண்டி ஒரு மாடல் தான் அது சாம்பியன் தான். ஏன் அது சாம்பியன் சொல்றாங்கன்னா குவாலிட்டியும் சரி, வெயிட்டும் சரி, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக அது நிறைய கொடுத்துருக்காங்க.
ஹை கிளியரன்ஸ். ஸோ இந்த ரொட்டேட்டர் பத்தி சாம்பியனை பத்தி நம்ம சார் சொல்லுங்க சார். இந்த சாம்பியன் மாடலை பத்தி கொஞ்சம் ஃபார்மருக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க. இது வந்து நமக்கு தும்பிக்கைக்கு கீழே இருக்க மாடல் சாம்பியன் நம்ம வரும் மாடலில். சாம்பியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளும் கிடைக்குது, மல்டியும் கிடைக்குது. சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கிளியர்ஸ் ரொட்டேட்டர் சொல்லலாம். ஹை கிளியரன்ஸ் ரொட்டேட்டர் ஹைட்டு இப்போ மண்ணு பிடிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா, 6 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு ஸ்பேஸ் 4 இன்ச்சு இருக்கும். 4 இன்ச்சு கேப் இருக்கும்போது வந்து பார்த்தா மண்ணு பிடிக்காது, மட்டும் பிடிக்காது. பிளேடு தேய்மானமும் கம்மியாகும். கம்மியாக இருக்கும். மண்ணு பிடிக்காதாலே வண்டிக்கு லோடு ஃபஸ்ட்டு கிடையாது. எந்த கம்பெனி இருந்தாலும் வண்டிக்கு லோடு கிடையாது. அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் கப்புக்கு மேலே பில்லோ வாழை நாரோ ஏதோ ஓட்டும் போது சிக்காது. என்ன வெளியே அவுட்டர் ரிங்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எந்த கம்பெனியுமே கிடையாது, நம்ம கம்பெனியில் மட்டும் தான் இருக்குது. அது சாம்பியனில் ஸ்பெஷலாக வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரோலர் 60mm ரோலர் சொல்லுவோம் நம்ம. 16mm இருக்கிறதால நமக்கு கல்லு காடு எதுவும் ரோலர் பெண்ட் ஆகிறதோ, ஆமாம் சீக்கிரம் காதாக இருக்கிறதோ இருக்காது. இந்த ரொட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பர்பஸ்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபார்மரா எடுத்தோம்னா? எதுக்காக எடுக்கணும் இது? இது வந்து பார்த்தா கல் இருக்க ஏரியாவில் மெயினாக ஓட்டலாம். கல் இருக்கிற ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். சேடை ஓட்டிக்கலாம், புழுது ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வாழை வச்சுக்காங்கல்ல, கம்மி லெவல், அவங்களுக்கே இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது வந்து பெரிய தோப்பு அழிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன இதாக இருக்கிறதுக்கு முருங்கைக்கட்டை அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன செடி லெவலில் இருக்கு, சின்ன செடி ஹைட்ல இருக்குது, எல்லாமே யூஸ் பண்ணலாம். இருக்கிறதுலே பெரிய சைஸான கும்கியை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறத சாம்பியன் பார்த்துட்டோம். சாம்பியனுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம ஹெவி டியூட்டி மாடல். ஸோ இந்த ஹெவி டியூட்டி மாடலில் 45 பேரோட மல்டி கியர் பாக்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பர்பஸ், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்ன்றது நம்ம சரி சர்டிஃபிகேட் சார் சொல்லுங்க சார். இதை பற்றி எல்லா விதமான மண்ணுக்கும் எப்படின்னா மணல், கழிப்பு, சேடை, புழுதி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பக்கமாக டெல்டா சில்வர் தான் சேடைக்கு யூஸ் பண்ணலாம். இதில் சிங்கிள் அண்ட் மல்டி 2 ஸ்பீடுமே வேறு ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 36லேருந்து 9 அடி 54 பிளேட் வரலையும் நம்மள்ட்ட கிடைக்குது. 54 வரையும் பண்ணுறீங்க? ஆமாம், 54 வரலையும் இந்த மாதிரி கிடைக்குது. சாம்பியன்லேயும் அதே மாதிரி அந்த 54 வரலையும் கிடைக்குது. 36 பிளேட்லேருந்து 54 பிளேட் வரலையும், 5 அடியிலேருந்து 9 அடி வரலையும் நம்ம சொல்லலாம். அந்த வரலையும் போய் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம்? சேம் தான் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி 45 ஹெச்பிலேருந்து 50 ஹெச்பி வரையும் இருக்கவங்களுக்கு சிங்கிள் ஸ்பீடே போதுமானது. அதுக்கு மேலே ஐ போனவங்களுக்கு இப்போ ஸ்பீடு மாற்றி ஓடுறதுக்கு மெயினாக தேவைப்படுறாங்க. லோடு வண்டிக்கு கூடாதுனா மல்டி யூஸ் பண்ணணும். சிங்கிள் ஸ்பீட் நம்ம ஏரியாவில் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 45 to 55 வரையுமே. மீட் ரேட்டை பற்றி பார்ப்போம் சார். சொல்லுங்க சார், இது எத்தனை பிளேடு? இது வந்து பார்த்தீங்கன்னா 20 பிளேடு மல்டி ஸ்பீடு மினி ரொட்டேட்டர் சார். ஓகே. நம்ம கிட்ட வந்து 3 ஃபீட் 3 அடியில இருந்து மினி டிராக்டர் யூஸ் பண்ணது 3 அடி 3 அடி 4 அடி ரொட்டேட்டர் இருக்கு சார். இது மல்டி ஸ்பீடு. இது மல்டி ஸ்பீடு சார். மினி டிராக்டர் மல்டி ஸ்பீடு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். மத்த பிராண்ட்ல கொடுத்துருக்காங்களா மல்டி ஸ்பீடு? கொடுக்குறாங்க சார். நம்ம பிராண்டுக்கு எல்லா இடத்துலயுமே ஸ்பேர் கிடைக்கும் சார். எல்லா இடத்துலயும் ஸ்பேர் கிடைக்கும். ஓகே. சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். எல்லாத்துமே நம்ம ரொட்டேட்டர் எடுத்தாலும் 2 இயர் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. வாரண்டி கியருக்கு 2 வருஷம் வாரண்டி சார். ஸோ இது வந்து 4 அடி ரொட்டேட்டருங்களா? ஆமா சார். இது நம்ம ரெகுலர் ஸ்மார்ட்டாக சொல்லியிருந்தீங்களா? ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 4 அடியில இருந்தே ஸ்டார்டிங் சார். 4 அடி இப்போ வந்து பார்த்தா 30 ஹெச்பி டிராக்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணதுக்காக 4 அடி. இதுலயும் நம்ம மல்டி ஸ்பீடு தான் லான்ச் பண்ணுவோம். மல்டி ஸ்பீடு போது ஸ்பீடு மாற்றி ஓட்டுற ஆப்ஷன் இருக்கும். 1000 RPM டிராக்டர் ஒரு சில டிராக்டர் ஒரு 10 வருஷம் அந்த மாடலுக்கு முன்னாடி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் 1000 RPM போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிராக்டருக்கு இந்த ரொட்டேட்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ வித்தியாசமாவும் இருக்கு, புதுசாகவும் இருக்கு. இது எதுக்காக யூஸ் பண்றோம்? இது கரும்பு வெட்டுறாங்க இல்லைங்களா, கரும்பு வெட்டதுக்கு அப்புறம் அன்னியவனா வெட்டிடுவாங்க. அது கட்டை சீவர மிஷின் சொல்லுவாங்க சார். கரும்பு வெட்டதுக்கு அப்புறம் அடியில் இருக்கிற கட்டையை ஒரே லெவலா சீவரம். ஆமா, லீவலா சீவுக்கும். அதுலேயே மண் அணைச்சிக்கும். இந்த பார் வந்து பார்த்தா மண் அணைச்சிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி டிராக்டருக்கு யூஸ் பண்ணலாம், பெரிய டிராக்டருக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம கருப்பு காலில் வந்து ஓட்டுறதுக்கு புதுசா ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்காங்க ரோட்டாக்கிங்கில். ஸோ அதை பத்தி நம்ம கேட்டுக்கோங்க சார். இந்த மிஷினை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ். இது வந்து இன்டர்ரோ கல்டிவேட்டர் சொல்லுவாங்க சார். கல்டிவேட்டர். கல்டிவேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தா உழவு ஓட்டுற டிஷஸ் வந்து பார்த்தா 2 அடி சார். 2 அடி இருக்கு. 2 அடியில வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப். இதுல வந்து 2 வேரியன்ட் இருக்கு. இப்போ இங்க நம்ம வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் வரது, 2 ரோட்டரி வர மாதிரி தான் நம்ம இங்க இருக்கு. நம்ம கம்பெனில 3 ரோட்டரி வரது இருக்கு. 3 ரோட்டரி வரது இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்திக்கு வந்து 1 அடி. இது 2 அடி, அது 1 அடி. அதுவும் சேம் அட்ஜஸ்டபிள் டைப் தான். எப்படின்னா ஒரு சில பார் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா போட்டுருப்பாங்க. இது இப்போ எந்தெந்த ஃபீல்டுல யூஸ் பண்ணலாம்? கரும்பு, கரும்பு, வாழை, மிளகா, கத்திரி, எனி ஒன். பார் போட்டு போறதுல எல்லாமே. இதெல்லாம் பார் போடும் போது இந்த கலப்பை நம்ம வச்சிருக்கிறோம், எந்த சைஸ்ல போடணும் அப்படின்றதா இருக்கா?
இப்போ இது யூஸ் பண்ணணும்னா 2 அடி கால் இருக்கு இல்லைங்க. பாருன்னா போடணும். 2 அடி இருந்து 2 அடியில அவங்க போட்டாங்கன்னா அது இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். இந்த 3 ரோ வருது பார்த்தீங்கன்னா 1 அடி. 1 அடி வரும். 1 அடியில வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இது கரும்புக்கு மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா பார்க் போட்டு யூஸ் பண்ற எல்லா இன்டர் ரோ கல்டிவேட்டர் ரோ மாடல்ல கல்டிவேட் பண்றாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் சார். சட்டி கலப்பை கிட்ட பார்த்துருக்கோம். ஆனா அதுல பிடிஓ பவர் மூலயமா யூஸ் பண்ணி பிடிஓ பவரை யூஸ் பண்ணி ஒரு சட்டி கலப்பை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த டீட்டெயில பத்தி நம்ம சார் கேட்கலாம். சார் சொல்லுங்க சார் இதை பத்தி. சார் இது டிஸ்க் ரோட்டோவேட்டர் சொல்லுவாங்க சார். டிஸ்க் ரோட்டவேட்டர். ரோட்டரி தமிழ்நாட்டில் நாம தான் முத வந்து ரோட்டரியில டிஸ்க் ரோட்டோவேட்டர் பிடிஓ ஜாயின் வச்சு யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஸ்க் 7 டிஸ்க்ல நம்மகிட்ட கிடைக்கும் சார். ஆமா சார். 30லேருந்து 45 உள்ளி இருக்கிற டிராக்டருக்கு 5 டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். 45 அபோவ் இருக்கிற டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிலையும் கவரேஜ் வரும். அதாவது 4 டிரைவ் தான் இருக்கணுமா இல்ல 2? இல்லை சார், நார்மல். அதான் நம்ம 30 ஹெச்பிக்கே யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலா ஏன்னா ஒரு சில இம்ப்ளிமெண்ட் புதுசா வந்துச்சுன்னா உடனே 4 டிரைவ் இருந்தா தான் போகுன்றாங்க. அதுக்காக அந்த மாதிரிலாம் கிடையாது சார். நார்மல் ரோட்டவேட்டர் நார்மல் டேக்ல யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தது சொல்லணும்னா நார்மல் ரோட்டவேட்டருக்கும் மெஷினுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரொட்டோவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தா மண்ணு பிடிக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல மண்ணு பிடிக்கிறது வேலையே கிடையாது சார். ஸ்பெஷலா மண்ணு பிடிக்காது ஒன்று. ஆமா. ஓகே. அது நம்ம ரொட்டோவேட்டர் ஓட்டுறது இதை விட இதை இன்னும் ஆழம் போகும். இன்னும் நல்லா ஆழ டெப்த் போகும். டெப்த் போகும். அதிகபட்சமா எவ்வளவு போகும்? 3/4 அடி வரையும் போகும் சார். ஆழம் போகும். ஆழம் போனாவே நமக்கு நல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிளேடு வந்து பார்த்தா ஒரு 100 ஹவர் ஓடுது, 150 ஹவர் ஓட சொல்லுவாங்க ஒரு சில ஏரியா. இதுல வந்து 450 மணி நேரம் வந்து இந்த டிஸ்க் மாத்த. 450 மணி நேரம் வரை ஓடும். அப்புறம் 3 டைப், அதான் 3 ஐட்டம் பிளேடு மாத்துறதுக்கு இது ஒரு ஐட்டம் மாத்தினா போதும். சூப்பர். வண்டிக்கு டீசல் கண்டிஷன் தரும். ஃபர்ஸ்ட்கான லோடு கிடையாது இல்லைங்களா, அதனால. நல்ல இது நீங்க சொல்றது பார்த்தா நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஆழம் அதிகமாக போகும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வண்டிக்கு லோடு கிடைக்காது, டீசல் கன்செப்ட் கிடைக்கும், வேலை வந்து குயிக் ஆகும். ஆமா சார். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்போது கண்டிப்பா சார் நம்ம டிஸ்க்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரல. ஆல்ரெடி டிஸ்க் நம்ம நார்மலா யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே. இப்போ இதுல அட்வான்ஸா நம்ம கொண்டு வந்திருக்கோம் பிடிஓல. இப்போ நீங்க ஆழம் போடும் போது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மாத்தி ஓட்டும் போது ஸ்பீடு மாறும். ஆனா நம்ம டிஸ்க்ல அந்த டிஸ்க் ரோட்டர் வந்து இழுத்து மூவ்மெண்ட் மட்டும் தான் நம்ம ஒர்க் இருக்கும். கரெக்ட். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கீரோ இல்ல செகண்ட் கீரோ போடும்போது உழவு தகுந்த மாதிரி இன்னும் உழவு நல்லா கிடைக்கும். அப்போனா பிடிஓ யூஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து பவர் மூலமா அப்ளை பண்ணும்போது நமக்கு வேலை வந்து ஸ்லோவா இன்னும் உங்களுக்கு ஆழம் போகும். நெக்ஸ்ட் ஒன் வண்டிக்கு ஒர்க் நமக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா பவர் வந்து அந்த அளவுக்கு கொடுக்காம வண்டி வந்து அனந்தம் இல்லாம போகும். ஆமா. சரிங்க. மல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் தென்னந்தோப்பு வச்சவங்களும் யூஸ் ஆகும் சார். தென்னந்தோப்புல வந்து பாத்தீங்கன்னா வேறு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி ரொட்டோட்டு போட்டு ஓட்டினா வேறு அடிப்படணும்னு சொல்லிட்டு மேலேயே புல்லோ இல்ல கரும்பு கழிவோ, இப்ப ஈசமரம் வச்சிருப்பாங்க, அவங்க கரும்பு கழிவு இருக்கும், அதெல்லாம் வந்து இது வந்து பவுடர் பண்ணி அதுவே அங்கேயே எருவா கொடுத்துரும். இதுல நம்ம கம்பெனி வந்து பார்த்தா 3 ஃபீட்ல இருந்து 6 ஃபீட் வரையும் அவைலபிள் இருக்கு. 3 ஃபீட்ல இருந்து 6 ஃபீட் வரலையா அவைலபிள் இருக்கு. மினி டேக் யூஸ் பண்ணலாம். அதான் மினி டேக்ல இருந்து நீங்க 60 ஹெச்பி டேக் வச்சாலும் நம்ம இருக்கு. 6 அடியிலுமே இருக்கு மல்ச்சர். ரோட்டேக்கிங்கோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி நம்மகிட்ட இன்னும் 30 வகையான 35 வகையான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இங்கே கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்தோன்னா தரமாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. குறுகிய காலத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமான ரொட்டவேட்டர் சேல்ஸ் பண்ண கம்பெனி வந்து ரோட்டோகிங் கம்பெனி தான். ஸோ நல்லா போயிட்டு இருக்க விவசாய மத்தியில் நல்ல வரவேற்பு, பழமையான பாரம்பரியமான ஒரு கம்பெனி இது. இதில் ஏன் குவாலிட்டியை பற்றி நாங்கள் பேசுகிறோம், வாரண்டி பற்றி பேசுகிறோம்னா, இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு கியருமே வந்து பார்த்தோன்னா ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்தோன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் தான். அந்த ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரே ரீசனால இவங்களால பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள இருக்கிற கியரு சாஃப்ட்டு இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா பழைய ரொட்டவேட்டர் எந்த ரொட்டவேட்டர் இருந்தாலும் இவங்களுடைய பொருள் வந்து மேக்ஸிமம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும்.